ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் என்ன காட்ட போறேன்னா ஒரு பட்ஜெட் பிசியை பில்ட் பண்ணணும். ஏன்னா அதை பற்றின ஐடியா வந்து கேட்டிங்கன்னா ஒரு நான் என்ன பர்சனலாக சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு பட்ஜெட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மினிமம் ஆச்சு 20K ஆச்சு போங்க. நான் சொல்றது ஒரு மினிமம் பிசி பில்ட் ஆச்சு. அதாவது நிறைய வீடியோஸில் என்ன போட்டிருப்பாங்கன்னா 10Kல பிசி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக 10Kல பிசி பில்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா? அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜென்ரேஷன்ஸ்னு ஒன்று மேட்டர் இருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லானது. ஸோ அவங்க என்ன பட்ஜெட்ல என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஜென்ரேஷனுக்கான ப்ராசஸர் எல்லாமே பழைய ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து தெரியாமலே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, சரி 10Kல பிசி இருக்கு போல பண்ணிடலாம், சரி நல்லா இருக்கும், இப்போ இருக்கிற எல்லாமே விண்டோஸ் லெவல் சப்போர்ட் ஆகும், டிபிஎம் 2.0 இருக்கும், செக்யூர் பூட் இருக்கும், இதெல்லாம் நினைச்சு வாங்கிடுறீங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் விண்டோஸ் லெவல் அதில் சப்போர்ட் ஆகாது. அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, கிராக் வெர்ஷனை போட்டு ஏதாவது ஏற்றிருப்பாங்க, இல்லைன்னா செட்டப்ல லைட்டா ட்வீட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நிறைய பேர் ஏமாந்துடுறீங்க 10K பிசி பில்ட்டு. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், 10K பிசி பில்ட்டுன்னா பக்கமே போயிடாதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா அது அந்த அளவுக்கு மதர் போர்டெல்லாம் உழைக்காது. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு மதர் போர்டு மேனுஃபேக்சரிங்னு ஒன்று உண்டு. இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு இம்போர்ட் பண்ணுவாங்க, சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு பிராண்டை மாத்தி மாத்தி போடுவாங்க. அந்த பிராண்ட் எந்த பிராண்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்னன்னா, இது உங்களுக்கு ஃபெமிலியராகவே தெரிஞ்சிருக்கும், எது நல்ல பிராண்டு எது வந்துட்டு தெரியாத பிராண்டுன்னு நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அதர் கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரிஸ் வேணும்னா ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டு சும்மா ஜஸ்ட் அந்த பயோஸ்ல வந்துட்டு பேரை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது அந்த மேனுஃபேக்சரிங்கான பேர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்சன் ஏ ஒரு பேர் இருக்குன்னா, அதே மதர் போர்டு வந்து பாத்தீங்கன்னா பர்சன் பிக்கான பேரை மட்டும் மாத்திட்டு ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே அதே தான் இருக்கும், பேரை மட்டும் மாத்தி விற்பாங்க. அதுலயும் என்ன இருக்கும்னா, ஒரு சில சைனீஸ் மதர் போர்டுல ஒரு சில குறைகள் இருக்கும். பாக்ஸ்ல ஒன்று போட்டிருப்பாங்க, ஆனா உள்ள சம்மந்தமே இல்லாம வேற ஏதோ இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்பி 3.0 சப்போர்ட்னு கொடுத்துருப்பாங்க, ஆனா அதுல கடைசியில பார்த்தா யூஎஸ்பி 3.0க்கான ஸ்பீடே இருக்காது. வெறும் அந்த ப்ளூ கலருக்கான கலர் மட்டும் அடிச்சிருப்பாங்க, அதுக்கான ஸ்பீடு இருக்காது. ஸோ இத்தனை விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா நிறைய பேர் வாங்கி ஏமாந்துருக்கீங்க. இருக்கும், நான் எல்லாமே குறை சொல்லல, இருந்தாலும் நான் ஒரு ஃபேக்ட் சொல்றேன். முக்கால்வாசி மதர் போர்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஷோகேஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஆக்சுவலா இப்ப இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இப்ப எக்கச்சக்கமா வந்துட்டு, இப்போ சாதாரண ஒரு குரோமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான யூசேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்ஸ் எடுத்துக்கோங்க, ஆஃபீஸ் யூஸ்க்கே எடுத்துக்கோங்களேன், மினிமம் வந்து ஒரு 8 GB ரேமாஸ் தேவைப்படும். ஏன்னா விண்டோஸ் லெவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேமோட யூசேஜ் அதிகமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல உங்களுக்கு பட்ஜெட் பிசினா பில்ட் பண்றப்போரும் ஓகே ஃபைன், ஒரு வாரம் 2 வாரம் நல்லா இருக்கும். ஆனா நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்றப்போ பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பா வராது. ஏன்னா லாக் ஆக ஆரம்பிச்சிடும், ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போனா பிசி தாங்காது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் இந்த 10K பிசி பில்ட்னு வந்து போட்டிருக்கேன்னா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்னே வச்சுக்கோங்களேன். இந்த 10Kல பிசி பில்ட் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம், ஓகே. நான் அது வந்து டோட்டலா ஸ்கேம்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வரேன் ஆக்சுவலா இப்ப இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு i7 4th ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்க, ஒரு i3 10th ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்க. எது ஆக்சுவலா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்? ஆனா முக்காவாசி பேர் என்ன யோசிப்பீங்க, ஓ ஓகே i7 இருக்கு,
கம்மியான ரேட்ல இருக்கு. ஸோ i7 ஆக்சுவலா வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்னு நினைப்பீங்க. i3 ஆனா அப்படி கிடையாது. ஜென்ரேஷன் மேட்டர் இருக்கு. அதாவது இந்த ஒரு i7 4th ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா i3யோட கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது 10th ஜென்ரேஷன் i3யோட. ஸோ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஜென்ரேஷன் மாறுது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க வந்து ஒரு பழைய ஜென்ரேஷன் ப்ராசஸர் போட்டு அதை நீங்க i7 சொல்லி ஏமாறக்கூடாதுல்ல. ஸோ அப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வேற, 2014ல 15லனா வேற. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வெரி பெஸ்ட் தான். அப்ப ஆனா இப்ப கரண்டா விண்டோஸ் லெவலுக்கு இப்ப நியூ அப்டேட்ஸ்க்குனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு i3 அளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ரொம்ப பெருசானா பண்ணாது. ஸோ அது i7 போய் வாங்கி ஏமாற தேவையில்ல. ஸோ ஓகே, இப்ப இந்த மதர் போர்டை யார் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம்? இப்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10Kக்கு பிசி பில் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். கேமிங் பண்ணலாம், 10Kக்கு அது பண்ணலாம், 10Kக்கு இது பண்ணலாம்னு சொல்லுவாங்க, எடிட்டிங் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 10K வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் பிசியை பண்றதுக்கு ஒரு யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் வெளி, அதாவது எடிட்டிங் பண்ண போறீங்க. அதாவது பேசிக்கா அந்த வேர்ட் எக்ஸல் எடிட் பண்றதுக்கு சும்மா லைட்டா சாஃப்ட்வேர், அதாவது இந்த போட்டோஷாப் மாதிரி இந்த மல்டி டாஸ்கிங் பண்றதுக்குன்னா லைட்டா, அதுவும் அந்த அளவுக்கு ஹெவி ஆப்ஸ்லாம் பண்ண முடியாது. நார்மல் டே டு டே யூஸ் பண்றதுக்கு பண்ணிக்கலாம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா குரோம் யூஸ் பண்றது, மெயில் பாக்குறதுக்கு. இல்ல பிசியே இல்லாதவங்களுக்கு இல்ல ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட் வைஸ்ல அதிகமா இருக்கு, அதனால வாங்கணும்னா கூட ஓகே வாங்கலாம், நான் வாங்க வேண்டாம்னு சொல்லல. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்குங்க, ஏன்னா ஏமாறக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்றேன், இது ஒரு அவேர்னஸ் தான் சொல்றேன். ஏன்னா இப்படி வந்துட்டு என்னடா இப்போ ஒரு புது பிசி மாதிரி வாங்கிட்டு என்னடா விண்டோஸ் லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காண்டி தான், ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் நான் சஜஸ்ட் பண்றேன் எந்த மதர் போர்டு வாங்கலான்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது இப்ப இருக்கிற கரண்ட் கரண்ட் சாஃப்ட்வேர் ரன் பண்ணுமானா டவுட் தான். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து அக்டோபர் மாசம் எண்ட் ஆயிரும், அதாவது சப்போர்ட் வந்து. ஸோ அதுக்கு மேல எப்படின்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல ஆப்வியஸா விண்டோஸ் லெவலுக்கு மூவ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு 7th ஜென் கீழே இருக்கிறது, அதாவது 7th ஜென் சொல்ல முடியாது, மினிமம் ஆச்சு இப்ப இருக்கிற கரண்டா வந்து ஒரு 9th ஜென் ஆச்சு யூஸ் பண்ணணும். நான் சொல்றது மினிமம். ஏன்னா விண்டோஸ் லெவல் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுலதான் வந்து ஆக்சுவலா ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். எனக்கு இதெல்லாம் தேவையில்ல ப்ரோ, ஒரு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் யூஸ் பண்ணணும், எப்படி இருந்தாலும் ஓகே, எனக்கு அந்த செக்யூரிட்டி அதெல்லாம் தேவையில்ல, கிராக்கை போட்டு யூஸ் பண்ணணும். அதாவது பேசிக் யூசேஜ் பண்ணணும், நான் பழைய காலத்து கேம்னா ரன் பண்ணணும், இந்த GTA 5 மாதிரி ஒரு சில கேம்னா ரன் பண்ணணும் எனக்கு ஆசையா இருக்குன்னு நீங்க ட்ரை பண்ணுங்க, அதை பத்தின உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனா புதுசா இருக்கிறது இப்ப இருக்கிற கரண்ட் அப்டேட்னா ரன் பண்ணுமான்னு கரெக்டா, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனால பெர்ஃபார்மன்ஸ் ரன் பண்ணுமான்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான். ஏன்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜினா வந்து பாத்தீங்கன்னா நானோமீட்டர் சைஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு இந்த போன்லயே வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்களா, ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு போனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி இருந்தாங்க. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, அது வந்து யூஸ் பண்ணலாம் தான், ஆனா இப்ப இருக்கிற கரண்ட் ஜென்னுக்கு செட் ஆகாது. சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாம் கொடுத்து ரன் பண்றது அளவுக்கு அந்த ஒரு பவர்ஃபுல் மிஷினா இருக்காது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். சரி ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு 10K பட்ஜெட்கான இது, அதாவது ஒரு பேசிக்கா சூஸ் பண்ணுப்பா, எனக்கு வேற வழியே இல்லை, பிசி எனக்கு தேவைப்படுது, எனக்கு எமர்ஜென்சிக்கு வேணும், எனக்கு பேசிக் யூசேஜுக்கு வேணும்னா அவங்களுக்காண்டி நான் ஒரு சின்னதா ஒரு சஜஷன் பண்றது என்னன்னா, ஒரு ஜெப்ரானிக்ஸ் பேங்க்கான மதர் போர்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆன்சர்னா எதுவும் பண்ணலை, நான் இன்ஃபர்மேஷன் பார்த்ததுல அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ்னா பார்த்ததுல கொஞ்சம் அந்த போர்டு கொஞ்சம் நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறேன். H61 மதர் போர்டுன்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா செப்ரானிக்ஸ் தான் முதல்ல எடுத்து வந்து நிற்கும்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. செப்ரானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டீசெண்டா இருக்கும் மதர் போர்டு. ஒரு பேசிக்கா யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்லா இருக்கும். ஆனா ஒரு அந்த அளவுக்குனா வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் யூசேஜுக்கு இது வந்து ஓகேவா இருக்கும். இதுக்கான ஸ்பெசிபிக் 4 சேட்டா போர்ட் கொடுத்துருப்பாங்க, 2 லேம்ப் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, ஒரு NVMe கொடுத்துருக்காங்க, ஒரு PCI இன்டூ 16 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் கொடுக்காது. சும்மா டிசைனுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவல் ஸ்பீடு தான் வந்து பாத்தீங்கன்னா PCI 2.0, 3.0 நிறைய இருக்கு அந்த மாதிரிலாம். ஆனா இதுல உங்க பேசிக்கா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க ரொம்ப டீட்டெயிலானா. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா வந்து ஒரு யூஸ் பண்றதுக்கு ஓகேவா இருக்கும். கரண்டா யூஸ் பண்ணும், ஒரு விண்டோஸ் 10 யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஓகே. அதுக்கு நான் எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் அந்த அளவுக்கு பேசிக் யூசேஜுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒரு நல்ல மதர் போர்டு தான். நான் முட்டுனா கொடுக்கல. ஸோ இதுல யூசர் ரிவ்யூ நான் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணியிருந்தேன். இதை வந்து சஜஸ்ட் பண்றேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த மதர் போர்டு வந்து. ஸோ ஓகே, ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் நீங்க மினிமம் ஒரு இந்த போர்டுக்கு எஸ் சீரிஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணுங்க பெட்டரா. எஸ் சீரிஸ்னா பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் நார்மலா இருக்கிறத விட கம்மியா இருக்கும். அது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூலர்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு கூலர் போட்டிருப்பாங்க. இந்த இதுனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் கூலர், இதெல்லாம் இன்டெல்கான ஸ்டாக் கூலர். ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க ஒரு கே சீரிஸ் அந்த மாதிரி ப்ராசஸர்னா போட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதே ஹீட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸர்லாம் போகிறப்போ நீங்க கூலர் நல்லா பார்த்து போடுங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஏன்னா நீங்க பட்ஜெட்டுக்கு தான் பில்ட் பண்றப்போ ஒரு கூலருக்கே வந்து 1000 ரூபாய்க்கு செலவு பண்றதுனா கொஞ்சம் ரிஸ்க். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பில்ட் பண்றப்போரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்து பண்ணுங்க. ஏன்னா டிடிபியை பொறுத்து நிறைய மாறும். மினிமம் வந்து இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பேசிக்கா ஒரு i3 போதும். இந்த நீங்க கூலர் யூஸ் பண்றதுக்கு i3 சஃபிஷியன்ட் தான். ஒரு ஏன்னா அதுக்கான டிடிபி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால இதுக்கு ஓகே. ஆனா நீங்க ஒரு i7 தான் போடணும்னா அது கொஞ்சம் கூலர் போடணும், நல்லா போடணும். i5க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாங்கும். ஆனா அதுவுமே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஹீட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கூலர்னா வந்து பாத்தீங்கன்னா i3க்கு ஓகே. அதுவும் இது என்ன ஜென்ரேஷன் மதர் போர்டு தான். H61 வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 3rd ஜென்ரேஷன் மதர் போர்டு. அதாவது அதுக்கான ப்ராசஸர் எல்லாமே சப்போர்ட் ஆகும். 2nd ஜென், 3rd ஜென் அதுக்கான இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பில்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு H61னா என்ன, H81னா என்ன, H110னா என்ன, ஸோ அதை பத்தினா என்னன்னு பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மதர் போர்டை பத்தி ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்துட்டு உங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் எந்த ஜென்ரேஷனுக்கான ப்ராசஸர் சூஸ் பண்ண முடியும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 2nd and 3rd ஜென்ரேஷனுக்கான ப்ராசஸர் சப்போர்ட் ஆகும். இதே H81 வந்து பாத்தீங்கன்னா 4th ஜென்கான ப்ராசஸர் சப்போர்ட் ஆகும். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் இதெல்லாம் வந்துட்டு மதர் போர்டில் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க சூஸ் பண்றப்போ பார்த்து வாங்க ப்ராசஸர்னா வந்து நீங்க வாங்க போறீங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க வாங்குற போற எல்லா ப்ராசஸருமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே புதுசு வாங்க போறது கிடையாது. இந்த 630 ரூபா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான். 1200, 2000 ரூபா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ப்ராசஸர் தான். ஆக்சுவல் ரேட் இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா மாறும். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 6000 ஆச்சும் இருக்கும். 6000, 7000 ஆச்சும் வரும் ஒரு i3 வந்து பாத்தீங்கன்னா. இதே i5, i7னா அது கொஞ்சம் ரேட். ஏன்னா ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு அது அவங்க யூஸ் பண்ணிட்டு இத ரொம்ப ஹெவியான யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதையுமே நம்ம பார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். ப்ராசஸர் இந்த பின்னெல்லாம் இருக்கு பாத்தீங்களா,
இந்த பின் வந்துட்டு ஸோ இவங்க இந்த கஸ்டமர் நல்லா இருக்குன்னு போட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். மேபி இதை வந்துட்டு ரொம்ப ரேர் தான் சொல்றேன். ஏதாவது ஒரு எஸ்எம்பி கெப்பாசிட்டர் வந்து ப்ரோக் ஆச்சுன்னா அது கொஞ்சம் சிஸ்டம்ல வந்துட்டு கூலிங் பண்றதுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸர்லாம் வாங்குறப்போறம் பின்னாடி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்க வாங்குறீங்கன்னா பட்ஜெட்ல பில்ட் பண்ணீங்கன்னா எனக்கு பரவாயில்ல ப்ரோ, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இதை வந்துட்டு நீங்க பில்ட் பண்ணுங்க. ஸோ அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. இல்ல ப்ரோ நான் பண்றதே 10K தான், எனக்கு இது மாதிரிலாம் வந்து வேண்டாம்னு சொல்லிங்கன்னா நீங்க கொஞ்சம் ரூபா நல்லா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் இப்ப இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கான பில்டு பண்ணுங்க. ஸோ அதுதான் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஓஇஎம்கான பேக்கேஜிங் கிடையாது. ஸோ அதை வந்துட்டு தேர்ட் பார்ட்டி மூலியமா அவங்க ரீபேக் பண்ணி தான் அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ ஆக்சுவல் பேக்கேஜிங் இப்படி இருக்காது. அதனாலதான் இந்த 230 ரூபா 250 ரூபா ஓகே இது நல்லா தான் இருக்கும். இது நல்லானா ஒரு நான் நார்மல் டாஸ்க் பண்றதுக்கு i3 பொறுத்தவரை சஃபிஷியண்டா தான் இருக்கும். ஸோ இதை நான் வந்து நான் குறைனா சொல்ல மாட்டேன். ஸோ வாங்குறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஏன்னா இது வந்து ப்ராசஸர் வந்துட்டு செகண்ட்ஸ்ல தான் கிடைக்கும். இப்போ இருக்கிற எல்லா இது கிடையாது. ஸோ அதனால் எப்பயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க மறுபடியும் வந்துட்டுனா கேட்க முடியாது. ஏதாவது ப்ராப்ளம்னா வந்துட்டு ஏன்னா அது அவங்க நீங்க ஜென்ரேஷன் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல போட்டாலே தெரிஞ்சிடும். இதுக்கான எண்டு சர்வீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இன்டெல்ல i3 3240 இந்த ப்ராசஸரை காட்டுறேன். ஸோ இந்த ப்ராசஸர்னா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெகசினா ஒரு பழைய காலத்து ப்ராசஸர்னு இருக்கும். இதுல போட்டுருக்காங்க பாருங்க, சர்வீசிங் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டுருக்காங்களா, லைஃப் டைம், அதாவது அதோட லைஃப் டைமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான இது போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த ப்ராசஸருக்கான அப்டேட் கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸருக்கு ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் வராது. ஓஎஸ் மூலியமா தான் வருமே தவிர இன்டெல் படி பயோஸ் மூலியமா நான் அப்டேட் பண்ற மாதிரி தான் வருமானா கண்டிப்பா வராது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான இதெல்லாம் லைஃப் டைம் தான் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ரீயூஸ் பண்றாங்க. புதுசா ரீசேல் பண்ணிட்டு அதை வரையுமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருக்கிற கரண்ட் இருக்க ஜென்ரேஷனுக்கு ரன் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா ரன் பண்ணுவோம். கிராக் எல்லாம் போட்டு ரன் பண்ணலாம். ஆனா அதுவுமே ரிஸ்க் தான். இப்போ ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் நீங்க வந்து புதுசா அப்டேட் பண்ற போறோம்னா உங்களுக்கு பிரச்சனை பண்ணும். ஸோ அதனால விண்டோஸ் 10ல தான் இருக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் லெவல்ல 24H2ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ அது நிறைய இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வருதுன்னு ப்ளூ ஸ்கிரீன் எரர் வருது. ரிஸ்க் தான். இதுலயே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, போட்டிருக்காங்களா ரீபப்ளிஷ்டு. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க பார்த்துட்டு வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ண மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு நான் இந்த ப்ராசஸர் காட்டுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். ஒன்று ஸோ இருக்குங்களா, இந்த மாதிரி நான் அதை பத்தி நீங்க ரீபப்ளிஷ் பத்தி போடணும். ஆக்சுவலா எதுவுமே போடல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்கி ரீபேக் பண்ணி அனுப்பிச்சு விட்றாங்க. ஸோ ஒரு சில இது நான் சொல்ல வரேன். ஸோ ஒரு சில இது மென்ஷன் பண்றாங்க, ஒரு சில இதுல மென்ஷன் பண்றது இல்லை. எது இது செகண்ட் ஹேண்ட் ப்ராசஸரா சொல்லிட்டு எதுவுமே மென்ஷன் பண்றது இல்லை. ஸோ எல்லாரும் என்ன நினைச்சுக்காங்க, ஒர்க் ஆகும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்ல வரல. ஆனா இப்ப இருக்கிற கரண்ட் ஜென்கான ப்ராசஸரா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கான ரேட் எல்லாம் வந்துட்டு அதிகம் தான் சொல்ல போனோம். இதெல்லாம் வந்துட்டு ரீயூஸ் ப்ராசஸர் தான். அவங்க செகண்ட் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு கூட வரும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கான ப்ராசஸர் தான் இருக்கும். அது எந்த கண்டிஷன்ல வருதுன்னு கூட நமக்கு தெரியாது.
ஸோ அப்படின்னா இருக்கு. ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் DDR3 கொடுத்துருக்காங்க கன்சிஸ்டன்ட்டுன்னு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேம்லேயுமே நிறையா ஒரு இதெல்லாம் இருக்கு. ஸோ ரீபேண்டிங் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலாக செக் பண்ணிட்டு வாங்குறது பெஸ்ட் தான் சொல்லுவேன். ஸோ எல்லாமே ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு வாங்குங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எனக்கு பில் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூஸ் வந்து நல்லா பாருங்க. ஸோ எப்படி வந்துட்டு இந்த ரேம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல கரெக்டாக. இப்போ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது புது ஹார்ட்வேர்லுமே நீங்கள் பாருங்க. இப்போ அந்த ஹார்ட்வேர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்களா, எந்த ரேம் யூஸ் பண்ணுறாங்க விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஸோ வந்துட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஸோ இதெல்லாம் குறை சொல்ல ஒர்க் ஆகும், ஆனால் எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும்னா தெரியாது. அது ஒரு டவுட் தான். 10Kல மினிமம் பிசி பில்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர் வருமா, 2 இயருக்கு மேலே வருமா? ஸோ அது வந்து ஒரு டவுட் தான், ரொம்ப டவுட் தான். அதுவும் இந்த சிபியூக்குள்ள இருக்கிற எஸ்எம்பிஎஸ் இருக்கும்ல, தயவு செஞ்சு அப்படி வாங்காதீங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல வரல, ஆனால் அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணும். பவர் நிறைய அந்த ஹீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைஃப் வருமானா தெரியாது இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ்லாம். கரெக்டாக பவர் டெலிவரி நடக்குமா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நடக்காது. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு பிராண்டட் எஸ்எம்பிஎஸ் தான் வந்து சூஸ் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நல்லா நீங்க ஒரு பிராண்டடா சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதான் இந்த பிசி பில்ட் பண்ற போற அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. நான் அது தப்புன்னு நான் சொல்ல வரல. இப்போ ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு இதெல்லாம் பத்தி தெரியும், எல்லாம் ஹார்ட்வேர் பத்தி தெரியும், இதெல்லாம் எனக்கு மேனுஃபேக்சரிங் தைரியமா வாங்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதை நீங்க தான் வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கான சரி பண்றது எப்படின்னு தெரியும். ஆனா இது தெரியாமலே நிறைய பேர் வாங்குறாங்களா, ஸோ அவங்களுக்காண்டி தான் நான் சொல்ல வரேன். எனக்கு அதுனா என்னன்னே தெரியாது. அதாவது என்னென்னமோ நிறைய கம்பெனிஸ் தான் இருக்கு, அதை பத்தினா தெரியாம ஓ இப்ப இருக்கிறது கரெக்டா இருக்குது போல, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் போல நினைச்சு வாங்குறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அப்படி வந்துட்டு பண்ணக்கூடாது, அது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து சொல்லிடும், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்றோம், இந்த ப்ராசர் மேக்ஸிமம் அப்படின்னா தெரியாமல வாங்கிடுறாங்க. ஸோ அதுதான். ஏன்னா அது வந்துட்டு ஒரு விழிப்புணர்வா யூஸ் பண்ண அவ்வளவுதான். ஏன்னா நான் வந்துட்டு யாரையும் வந்துட்டு இந்த 10Kல வாங்குறது தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. பிசியே இல்லாதவங்களுக்கு தான் 10Kலாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் இருக்கும். எனக்குலாம் அது புரியும். ஏன்னா பட்ஜெட்லாம் பண்றப்போ ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவங்களுக்குலாம் வந்துட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்களுக்கு இந்த மாதிரி இதுனா நல்லா அசால்ட்டாக விளையாடலாம். ஆனா தெரிஞ்சுட்டு நீங்க வாங்குங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஜென்ரேஷன் இது, இது எது வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகும், எத்தனை ஜிபி ரேம், DDR3 நாங்க DDR4 நாங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி ஓகே இதை பத்தினா எனக்கு தெரியுங்களா, ஒரு ஐடியா இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த எனக்கு இத்தனை லைஃப் வந்து வந்தா போதும் அப்படின்னா நீங்க ஓகேனா வாங்கலாம். ஸோ அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர்க்கான பேசிக்கா இருக்கிற நாலேஜ் காண்டி தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அதை பத்தி புரிதலே எல்லாமே வந்துட்டு இதை வாங்கிட்டு ஓ இப்ப இருக்கிற இது நிறைய பேர் என்ன யோசிக்காங்கன்னா இப்ப இருக்கிற சாஃப்ட்வேர் ரன் பண்ணுமான்னு யோசிக்காங்க. நல்லா ஃபாஸ்ட் ஆகுனா கண்டிப்பானா கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ்னா டிசைன் தான் மாத்திருக்காங்க. ஆர்கிடெக்சர் டிசைன் தான் சொல்லுவாங்க. நான் அந்த அளவுக்குலாம் எக்ஸ்ட்ரீமான போக தேவையில்ல. நீங்க பேசிக்கா வாங்குறதுல இந்த தெரிஞ்சுக்கோங்க. H61னா என்ன, i5லனா என்ன, AMDல கூட இருக்கு, நிறைய இருக்கு, ஜென்ரேஷன் தான் இருக்கு. அதுல வந்து 700 சீரிஸ், 500 சீரிஸ், 300 சீரிஸ்லாம் இருக்கு பைசான்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன ஜென்ரேஷனு, எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல பாருங்க. இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்கும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்குங்க. ஸோ அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். வீடியோ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரேன்னா
பட்ஜெட் பிசி பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. மானிட்டரும் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டெக்ல இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஃப்ரண்ட் இது ஒரு பேசிக் யூசேஜுக்கு ஓகே. நார்மலா நீங்க பண்ண போறீங்க, சும்மா வேர்ல்டு வச்சுட்டு பண்ண போறீங்கன்னா ஓகே. நான் ரொம்ப ஹை எண்டுக்குலாம், ஏன்னா ரெஃப்ரெஷ் ரேட்னா ஆக்சுவலா கம்மி தான், 6 இயர்ஸ்னா. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவல் டிஸ்பிளே மாதிரி பண்ணும் அந்த மாதிரினா ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு பேசிக்கா நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இப்போ நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்னது கேமிங்க்குனா பண்ணும், ஹை ரெஃப்ரெஷ் ரேட்னா பண்ணணும்னா அதுக்குலாம் செட் ஆகாது. நார்மல் யூசேஜுக்கு பண்ணணும்னா அதான் ஓகே. இந்த மாதிரி லைட்டா வந்து பாக்குறதுக்கு, மூவி பாக்குறதுக்கு அவ்வளவுதான். வேற எதுக்கும் வந்துட்டு அந்த அளவுக்கு ஹெவியானா பண்ண முடியாது. அந்த ஒரு கிளியரன்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பட்ஜெட் பில் பண்றப்போ ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பண்ணீங்கன்னா அதை நீங்க கொஞ்சம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னா தெரியாது, ஏன்னா பில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா. ஸோ மேபி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஸோ அதனாலதான் நான் சொல்ல வரேன். ஸோ அது வந்து விசாரிச்சுட்டு பண்ணுங்க. நீங்க ஒரு பில்ட் பண்றீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் வார்த்தா பண்ணலாமா, உங்களுக்கு நியர்பை நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ என்னன்னு வந்துட்டு கேட்டுட்டு பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னன்னா ஒரு பேசிக்கா ஒரு சஜஸ்ட் பண்ணேன், ஒரு 10K பண்ணலாமா டோட்டல் பிசி. 10K பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான காஸ்ட் வந்து கம்மியாகும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் இப்ப இருக்கிற பிசின்னு 60,000 70,000 இருக்கு. அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானே இருக்கும். ஸோ அப்படி யோசிச்சு பாருங்க. அதுல சும்மாவா இருக்க போது ஏன்ப்பா 60,000 70,000 கொடுத்துருங்க, அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குதானே இருக்கும். ஏன் ஒரு மானிட்டர் பிரைஸ் ஏன் வந்துட்டு பாத்தீங்கன்னா 10,000 12,000 ரூபாய்க்கு தான் இருக்கு. இப்ப இந்த மானிட்டரோட பிரைஸ்லாம் பாருங்க, 7,000 ரூபாய்க்குனா இருக்கு. இதெல்லாம் வந்து 11,000 ரூபாய் 12,000 ரூபாய். ஏன் விஷயம் இருக்கு. ரெண்டுமே ஒரே விஷயம் தான், ஆனா ஏதோ ஒண்ணு மாறுதுல. அந்த ஒரு டிஸ்பிளேக்கான இது மாறுதுல. அது ஹச்சியா ஃபுல் ஹெச்டியா விஏ பேனலா, அதெல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்சிடியா, அந்த ஒருக்கான அந்த அந்த பிட்கான அந்த கலருக்கான இது எவ்வளோ, அந்த ரெஸ்பான்ஸ் டைம்னு சொல்லுவாங்க, எவ்வளவு மில்லி செகண்ட்ஸ்ல வருது. இத்தனை விஷயங்கள் இருக்கு ஒரு மானிட்டரை சூஸ் பண்ற போறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சூஸ் பண்றதுக்கு ஒரு கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். மானிட்டர்னு பண்றது ஏன்னா நம்ம பாக்குறது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க சூஸ் பண்றது தான் பெஸ்ட். அதை பத்தி நிறைய பாருங்க. பிசி பில்ட்னா பண்ற போறோம், அதுக்கான ஹார்ட்வேர் பத்தி தான் கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாமே நல்லா பாருங்க. நீங்க பண்ணணும் ப்ரோ, இல்ல ப்ரோ எனக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ப்ரோ, எனக்கு பட்ஜெட்டா பண்ணணும், எனக்கு எப்படினாலும் ஓகேனா சஜஸ்ட் பண்றது உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஓகே. ஸோ நார்மல் யூசேஜுக்கு ஓகே. நான் வந்துட்டு நான் ரொம்ப இந்த 20 இன்ச்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் யூசேஜுக்கு தான் சொல்றாங்க. அந்த மானிட்டர்னா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மானிட்டரை பொறுத்தவரைக்கும் நீங்க கொஞ்சம் நல்லா ஒரு நான் பட்ஜெட்டுக்கு சொல்ல வரேன். 10K அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பில்ட் வந்து எல்லா குவாலிட்டியான கிடைக்கும், அந்த இமேஜ் மாதிரி கிடைக்கும்னா எதிர்பார்க்க முடியாது. ஸோ பட்ஜெட்டுக்கு பண்றப்போ இது ஆப்வியஸா குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு இங்க ஒரு பிசி பில்ட் பண்ற மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்க. ஸோ காசு சேர்த்து வச்சுன்னா பண்ணுங்க. ஸோ எது வந்துட்டு நல்லா பார்த்துட்டு பெட்டரா பண்ணுங்க நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்ல வரேன். ஸோ 10K பண்ணணும்பா கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் சஜஷன், நான் என்னோட சஜஷன் கொடுப்பேன். 10K வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்றது ஒரு பேஸா யூஸ் பண்றேன். எனக்கு வந்துட்டு ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ண போறேன் பண்ணுங்க. ஆனா இதுல டிராபேக் என்னன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் இருக்குமானா தெரியாது. அப்டேட் இருக்குமா தெரியாது. லேட்டஸ்ட் செக்யூரிட்டினா அந்த ஹார்ட்வேர் வைஸ்லாம் சப்போர்ட் ஆகுமானா தெரியாது. அது மாதிரிலாம் கொடுக்காது. அதெல்லாம் அந்த எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்ப இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கரெக்டா ரன் பண்ணுமா, ஃபாஸ்டா ரன் பண்ணணும்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க வெறும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்டியில வச்சு பூட் பண்ணுவாங்க, இது ஓகே. ஆனா இப்ப இருக்கிற டெக்னாலஜிஸ்னா வந்து பாத்தீங்கன்னா ஏஐனா கொண்டு வராங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்பியூன்னு சப்போர்ட் ஆகும் இப்ப இருக்க ப்ராசஸர் தான். ஸோ அது மாதிரி
ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் போக போக டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பில்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வருவேன். இப்போ இருக்கிற ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணணும்னா ஒரு 10th ஜென் போடுறது பெஸ்ட். 10th ஜென் உண்மையில ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கூட ஒரு பிசி தான் நான் சொல்லுவேன். 10th ஜென் பிசி நீங்க யூஸ் பண்ணும். நார்மல் யூஸருக்கும் சரி, ஒரு ஒரு பேசிக்கா எடிட்டிங் பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு விண்டோஸ் லெவலுக்கு எனக்கு சப்போர்ட் ஆகுறது நல்லா இருக்கும். 2 ஜென்ரேஷன் போறதுக்கு அது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுதான் இருக்கிறது ஒரு பெஸ்ட். ஸோ அது கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும், எனக்கு வந்துட்டு எமர்ஜென்சிக்கு பில்ட் பண்ணணும், எனக்கு கம்மியான பட்ஜெட்டுக்கு பில்ட் பண்ணணும்னா ஸோ இந்த ஆப்ஷனுக்கு வந்து வாங்க. அதுக்கப்புறம் கீபோர்டு மவுஸ்னால் சொல்ல தேவையில்லை. ஸோ நிறையா இருக்கும். கீபோர்டு மவுஸ் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். கீபோர்டு மவுஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போவில் கிடைக்கும். உங்களுக்கு ஒயர்லெஸ் வேணும் சரி, ஒயர்டானும் சரி, அது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து வாங்கிக்கோங்க. நான் என்னுடைய சஜஷன் என்னென்னா ஒயரே மேக்ஸிமம் வாங்குங்க. ஒயர் எப்பவுமே பெஸ்ட் தான் சொல்லுவேன். அந்த வந்து ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ஒயர்லெஸ்ஸோட ஒயருக்கு கொஞ்சம் நல்லா பண்ணும், கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் என்னென்னா பேட்ரிஸ் எல்லாம் மாற்ற தேவையில்லை. ஒயர்லெஸ்ஸுக்கு போனீங்கன்னா அது உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து. வாங்கினா வந்து அந்த டாங்கிள் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் யூபிஎஸ்னால் வந்து சஜஸ்ட் பண்ணுறப்போம். யூபிஎஸ் வந்து இந்த மாதிரி பேசிக் பிசிக்குனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூபிஎஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக 650 VAன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 650 போட்டிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் இது. ஸோ இது வந்து இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிசியை வந்துட்டு ஒரு நார்மல் யூசேஜ் பண்ணணும் இப்படிலாம் பண்ணிங்கன்னா இதுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இது. ஆனால் நீங்கள் கேமிங் பிசி ரன் பண்ண போகிறீங்க, கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு தான் ரன் பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் யூபிஎஸ்க்கும் அதிகமாக தான் வாங்கணும். ஏன்னா அதுக்கான பவர் கன்சப்ஷன் தான் யூபிஎஸ் தாங்காது. டோட்டலாக வந்துட்டு ஆஃப் ஆயிரும் பிசியை இந்த பவர் கொடுக்காம. ஸோ நீங்கள் என்ன ப்ராக்ரஸ் பண்ணாலுமே அது லாஸ் ஆகிடும், கண்டினியூஸாக பவர் கட் ஆக போகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து இதெல்லாம் இருக்குது, யூபிஎஸ்லாம் இருக்குது அதிகமான ரேட்டெல்லாம் வந்துட்டு. ஸோ கேமிங் பிசிக்குன்னே அதுக்கான யூபிஎஸ்லாம் இருக்குது, அதிகமான அந்த பேட்ரிக்கான இதெல்லாம் இருக்கும், கெப்பாசிட்டி எடுத்து இருப்பாங்க. ஐ மீன் எப்படின்னா அந்த பவர் அவுட்புட்டை வந்து டெலிவரி பண்ணுறது இருக்கும். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன காமிச்சிருப்பேன்னா ஒரு பேசிக்காக எப்படி சஜஸ்ட் பண்ணுவோம். ஐ மீன் நான் வந்துட்டு இதில் வளவளமாக சொல்லியிருப்பேன். ஸோ அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது ஏன்னா இது ஒரு அவேர்னஸாகவும் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பேசிக்காக எப்படி ஒரு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.